வாங்க. பிரியாணி சாப்பிட போலாமா? அப்படின்னு கேட்டோனே, எத்தன பேரு ஃபர்ஸ்ட் ஆளா வந்து நிப்பீங்க? நெறைய பேருக்கு மோஸ்ட்டா பிரியாணி ரொம்ப பிடிக்கும்னு நெனைக்கிறேன். எனக்கும் ரொம்ப ரொம்ப ஃபேவரைட். ஓகே. நம்ம ரொம்ப ரொம்ப ஃபேவரைட்டான பிரியாணிய பத்தி, அதோட ஹிஸ்டரிய பத்தி பார்க்கலாமா? பிரியான் அப்படின்ற வேர்ட் பெர்ஷியன் ரூட்ஸ்ல இருந்து எடுக்கப்பட்டது. அங்கிருந்து நம்ம இந்தியாக்கு எப்படி வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 16, 18த் செஞ்சுரிலலாம் முகல் எம்பரர்ஸ் நம்ம இந்தியாவ ஆண்டுட்டு இருந்தப்போ, அவங்க மூலியமா தான் பிரியாணி அப்படின்றது இன்ட்ரோடியூஸ் ஆச்சு இந்தியாக்கு. பிரியாணி அப்படின்ற ஃபுட் வந்து ராஜா காலத்துலலாம் ரொம்ப ராயல் ஃபுட்டா கன்சிடர் பண்ணப்பட்டுச்சு. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு டிஷ்ல தான் அந்த காலத்துல சொல்றேன், இந்த ஒரு டிஷ்ல தான் நிறைய ஃபிளேவர்ஸ் ஆட் பண்ணியிருந்தாங்க, நிறைய ஸ்பைசஸ் ஆட் பண்ணியிருந்தாங்க. பட்டை, கிராம்பு அந்த மாதிரி ஃப்ராக்ரண்டான ஃபிளேவர்ஸ் ஆட் பண்ணதுனால மட்டும்தான் அதை வந்து ராயல் ஃபுட் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ரைஸ், மீட், அதாவது அரிசி, அப்புறம் அது கூடவே அந்த நம்மள கறியெல்லாம் போட்டு செய்வோம் இல்லையா, எல்லாமே சேர்ந்து வேகிறதுனால அது ஒரு ராயல் ஃபுட்டா கன்சிடர் பண்ணப்படுது, எல்லாமே கலந்ததுனால. சரி, இந்தியாவில் இருக்கிற டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் பிரியாணிஸ் பார்க்கலாமா? ஹைதராபாடி பிரியாணி, லக்னோல அவாதி பிரியாணி சொல்றாங்க, கொல்கட்டா பிரியாணி, அப்படியே சவுத் சைடு வந்தீங்கன்னா ஆம்பூர் பிரியாணி, திண்டுக்கல் தலப்பாக்கட்டி ஜீரக சம்பா வச்சு பண்ணுவாங்க. ஸோ இந்தியாவில் ரொம்ப பாப்புலரான ஃபுட் அப்படின்னு கேட்டா அது ஃபர்ஸ்ட் பிரியாணி தான். ஸோ அந்த அளவுக்கு பாப்புலரா நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ்ல கூட வந்திருக்கு. ஓகே, இன்னைக்கு பிரியாணியோட ஹிஸ்டரியை தெரிஞ்சுக்கிட்டோம். உங்கள எத்தனை பேருக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்கும்? உனக்கு என்ன சாப்பாடு வேணும்னு கேட்டு டக்குனு பிரியாணி நீங்க எல்லாரும் சொல்லுவீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது அனுவோடு பேசலாம். ஸ்டே டியூன் வித் ஹலோ அனு.